பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாயை நம்ம இதில் தட்டணும். இப்போ இந்த மசாலா எல்லாம் அரைச்சி கழுவி வச்சுருக்கேன், அப்படியே ஊற்றணும். நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு வரும். இதில் அந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆயாச்சு. நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து பார்க்கலாம். இந்த லெக் பீஸ் உருளைக்கிழங்கு இது எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்லா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இதில் அந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ சிக்கன் குழம்பு நல்ல டேஸ்டியாக நல்லா வெந்து பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடு கூட. ஒரு தேங்காயிலே நல்ல மசாலா எல்லாம் ஒரே ஐட்டமாக போட்டு ஸ்பீடாக செஞ்சிடலாம். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.